Good morning, students. Good morning. Good morning, ma'am. Welcome back to the course PH 8151 Engineering Physics, Module 1, Lecture 2. Okay. So, in Module 1, Lecture 2, at the end of this lecture, you will be able to relate the three moduli of elasticity, define Poisson's ratio, list the uses of the stress strain diagram, analyze the factors affecting the modulus of elasticity and tensile strength. So before இந்த லெக்சருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து என்னென்ன பார்த்தோம்னு பார்ப்போம். இது we discussed what is elasticity. Elasticity-ன்றது what is elasticity? Yes, what is elasticity? Anyone can unmute and define it. Ability to regain its original shape. Yes, good. Ability to regain its original shape after removal of the applied நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப டிஃபார்ம் ஆகும், அதாவது ஒரிஜினல் ஷேப்ல இருந்து மாறும். அண்ட் வென் த ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ் த ஆப்ஜெக்ட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இனர்ஷியா, கிட்டத்தட்ட இனர்ஷியாவோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் எலாஸ்டிசிட்டியும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு எனி சேஞ்ச் ஆகிறதுக்கு. இப்போ நீங்களே இருக்கீங்க, கம்ஃபர்டபுளா ஒரு இது இருக்கு அப்படின்னா அதை சேஞ்ச் to put in a lot of effort இல்லையா? அதே மாதிரி தான் மெட்டீரியலுக்கும் டு சேஞ்ச் இட் ஷேப் இட் டசன்ட், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். அதோட மெஷர் தான் வந்து எலாஸ்டிக். ஓகே, ஸ்ட்ரெஸ்ன்றது we saw it is actually internal forces தான் அது குறிக்கும். நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால இன்டர்னலா டெவலப் ஆகுற ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் அது. பட் பிகாஸ் ஆஃப் நியூட்டன் யூஸ்வலி சே இட் அஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அது எந்த ஃபோர்ஸ்ன்றது நம்ம கிளியரா டெஃபினிஷன்ல சொல்றது இல்ல. ஸோ வாட் வில் பி த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்? யூனிட் என்னவா இருக்கும்? ஐ டிஃபைன் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். எஸ், குட். இட் இஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட். ஸ்ட்ரெயின்ன்றது we saw it is change in dimension by original dimension. What is its unit? டைமென்ஷனலெஸ். எஸ், ரெண்டு விதமாவும் சொல்லலாம். டைமென்ஷன்லெஸ்ன்னு சொல்லலாம், யூனிட் கிடையாது, அதுக்கு யூனிட் கிடையாது, நோ யூனிட். ஏன்னா இட் இஸ் அ ரேஷியோ. ஒரே குவான்டிட்டியை வந்து நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்கிறதுனால அதோட யூனிட்ஸ் கேன்சல் ஆயிக்கும். இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். சாரி, டைமென்ஷன்லெஸ் not a constant. It depends on the force applied. It's a dimensionless physical quantity. Okay, strain என்றது it's dimensionless. So modulus of elasticity அப்படின்றதும் பார்த்தோம். அதாவது ஹூக்ஸ் லா படி within the elastic limit stress is proportional to strain. Stress by strain கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் modulus of elasticity. So அந்த modulus of elasticity-யோட யூனிட் என்னவா இருக்கும்? Stress Force per meter square. That is Newton per meter square. Okay, so stress oda unit da elastic modulus oda unit. The modulus of elasticity no solluvom, sila time elastic modulus அப்படினு சொல்லுவோம். And then we saw what is yield strength. அதாவது the stress at which the material starts yielding. Plastic deformation ஆரம்பிக்கிற stress corresponding ஆன stress value தான் yield strength. Okay, so and ultimate tensile strength. இதுல sometimes அந்த ultimate என்ற வார்த்தையை விட்டுருவாங்க. It is simply called tensile strength. Okay, so ultimate strength அப்படின்றது வந்து என்னன்னா the maximum stress that the material can withstand. அதுக்கு மேல வந்து stress போச்சுன்னா நெக்கிங் the material வந்து fail ஆயிடும், that is fracture ஆயிடும், உடஞ்சிரும். ஓகே, ஆர் ரப்பர் பேண்டா இருந்தா இட் மே ஸ்னாப் ஆஃப், ரெண்டா பிஞ்சிரும். அது மாதிரி உள்ளதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் த மெட்டீரியல் கேன் வித்ஸ்டாண்ட். இட்ஸ் கால்ட் சிம்பிளி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆர் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு மட்டும் அதை சொல்லுவோம். இல்ல சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, so we also saw how to draw the stress strain plot. ஆனா நம்ம stress strain plot பத்தி we didn't discuss much in detail. அது கொஞ்சம் I would like to illustrate that now.
அதாவது நம்ம வந்து stress along y axis, strain along x axis. எப்பவுமே when you are drawing a graph, see to that you label the axis. Axisக்கு label கொடுக்கணும். Stress along x axis and I'm sorry, y axis and strain along x axis. இந்த கிராஃபுக்கு பேரு தான் stress strain plot. So when the stress is increased up to a particular limit, the strain increases linearly. இங்க தான் வந்து இந்த linear portion ஓட slope தான் வந்து modulus of elasticity, the slope of the linear region. Where the non-linearity sets in, அதாவது stress increase பண்ணிட்டு அந்த non-linear region-க்கு போன பிறகு stress increase ஆயிடுச்சு அப்படின்னா there will be a permanent strain. Okay, so in the non-linear curve வந்துட்டு then it increases, the strain increases drastically with very small increases in stress, and then necking begins and the material fractures. இதுதான் stress strain, typical stress strain graph. Okay, so in the stress strain graph வந்து this is for a elastic material. Can you imagine, நம்ம நேத்து plastic பத்தி பார்த்தோம். What is a plastic material? Usually stress sigma no, strain epsilon no denote பண்ணுவோம். Okay, so ஒரு plastic material ஓட stress strain graph, can you imagine? Yes, plastic material na enna? What is plastic material? Plastic material na enna? Are you there? Easy உடைஞ்சிரும். So direct fracture point தான். Okay, stress வந்து ஒரு லெவலுக்கு இது நான் லீனியரா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஒரு லெவலுக்கு மேல இதாச்சுன்னா டைரக்டா ஃப்ராக்சர் தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல. இட் இஸ் நெவர் லீனியராவே இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபார் அ பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதே இது டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றது என்ன? வாட் இஸ் மென் பை டக்டைலிட்டி? டக்டைலிட்டினா என்ன? ரொம்ப ஹார்டா இருக்கும். இல்ல டக்டைலிட்டின்றது malleable and ductile படிச்சிருப்பீங்களே, கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். malleableனா என்ன, டக்டைல்னா என்ன? ஈஸியா இழுக்கலாம், ரொம்ப தூரத்துக்கு இழுக்கிறது. அதுதான் அதாவது வயர்ஸா டிரா பண்ணலாம், இல்ல ஷீட்ஸா ரோல் பண்ணலாம். ஓகே, சோ ரொம்ப மெலிசான ஷீட்டா அந்த மெட்டீரியலை வந்து நீங்க கோல்ட் இஸ் malleable and ductile. கோல்ட வந்து நீங்க நானோமீட்டர் திக்னஸுக்கு ஒரு ஷீட்டா இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப மெலிசான கம்பியா மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர் திக்னஸ் உள்ள நம்ம ஹேர் ஸ்ட்ரிப் அளவு, நம்ம ஹேர் வந்து மைக்ரோமீட்டர் திக்னஸ் உள்ளது, அந்த ஹேர் ஸ்ட்ரிப் அளவு மெலிசானதா இழுக்கலாம். ஓகே, so that is called malleable and ductile. so அந்த மாதிரி டக்டைலிட்டி அதிகமா உள்ள மெட்டீரியலுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் எப்படி இருக்கும்? Can you imagine? இதுவும் நான் லீனியரா தான் இருக்கும். malleability பொறுத்தவரையும் it will be going on, அதாவது ஃப்ராக்சரே இருக்காது, அல்டிமேட் டென்சைல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, malleable and ductile-க்கு. சோ இப்படி வந்து ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை வச்சே we can identify. so இது வந்து this is for இந்த stress strain graph வந்து this is for a ductile material. whereas this is for a brittle material, it fractures. brittle அப்படினா வந்து glass is brittle இல்லையா? so plastic material எல்லாத்துக்கும் வந்து non-linear இருக்கும். the fracture occurs very quickly. okay, there is no இந்த மாதிரி வந்து இந்த ரீஜன் இருக்காது, நெக்கிங் ரீஜன் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு இருக்காது. but ductile materialக்கு it can withstand very heavy forces. so அதுக்கு வந்து இந்த ultimate tensile strength அப்படின்றதே இருக்காது. it can be ultimate tensile strength will be very very large in case of ductile material. okay, so இது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை வச்சே நம்ம ஒரு மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நமக்கு ஒரு மெயின் யூஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட். then yesterday we also categorized various types of stress and strain. என்னென்ன டைப்ஸ் இருந்தது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ல?
நார்மல் ஆர் லாங்கிடியூட்னல். நார்மல் ஆர் லாங்கிடியூடினல், அதாவது ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா ஆச்சு அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். அப்புறம் பல்க் ஸ்ட்ரெஸ். எஸ், பல்க் ஸ்ட்ரெஸ், அதாவது எல்லா சைட்ல இருந்தும் ஒரு மெட்டீரியல்ல வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா தென் தட் இஸ் பல்க் ஸ்ட்ரெஸ். அதாவது பல்க் கம்ப்ரஸ் பண்ணுது இல்ல எலாங்கேட் பண்ணுது அப்படின்னா தென் third type Shear stress or tangential stress. shear stress or tangential stress. So shear stress அப்படின்றது என்னன்னா சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலா அது அட்டாக்ட் ஆகும். சப்போஸ் யூ ஆர் ஹேவிங் அ வயர் லைக் திஸ். ஸோ இந்த வயரை வந்து நான் ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், அந்த வயரோட இந்த எண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்க டார்ஷன் பெண்டுலம்ன்றது தேர்ட் மாடியூல்ல, இந்த யூனிட்ல தேர்ட் மாடியூல்ல டார்ஷனல் பெண்டுலம் பத்தி படிப்போம். ஸோ அப்போ வந்து இந்த டார்ஷன் பத்தி அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட யூட்டிலிட்டிஸ் மேக்ஸிமம் நம்ம, அதாவது ஒரு ட்விஸ்டிங் ஆஃப் த வயர் சென்ட்ரல் இந்த ஆக்சஸ் ஆஃப் த வயர் வந்து will remain intact because upper end fixedா இருக்கு. பட் இங்க ஒரு if you consider ஒரு எனி செக்ஷன் இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா this section will be sheared through an angle theta. Okay, so இது better, maybe this diagram is not clear. இது better understand பண்ணிக்க we will when we are dealing with theory we will understand this better. Okay, so now இப்போ நமக்கு 3 type of stress பார்த்தோம். So corresponding there are 3 types of strain as well: linear strain, அப்புறம் bulk strain or volume strain, and tangential or shear strain அப்படின்றதும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுக்காக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை படிக்கணும்? ஸோ நம்ம டெய்லி யூஸ்ல டெய்லி வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா we are crossing many bridges. அந்த பிரிட்ஜ்ல வந்து கான்கிரீட்டால இருக்கு அந்த பிரிட்ஜ் எல்லாம். ஸோ பிரிட்ஜஸ் மேட் ஆஃப் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல். ஸோ அந்த அது ஃபெயில் ஆகாம இருந்தா தானே நம்ம வந்து பயம் இல்லாம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போக முடியும். So we need materials. We need to analyze and use proper materials so that எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் நம்ம பில்ட் பண்றப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகாம ப்ராப்பரா இருக்கிறதுக்கு வந்து we need to choose proper materials. Similarly, இப்போ ஒரு கிச்சன்ல வந்து ஒரு பாய்லர் இருக்கு. கிச்சன் மீன்ஸ் ஹாஸ்டல் கிச்சன்ஸ்ல. ஓகே, ஸோ இந்த பாய்லர் வந்து ப்ராப்பரான ஸ்டீலால, ப்ராப்பரான திக்னஸ் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால ஆகல, இல்ல ப்ராப்பரா மேனுஃபேக்சர் ஆகாத ஸ்டீலால ஆகலன்னா தென் there may be cracks here. ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஃபெயிலியர்ஸோ இல்ல நமக்கு வந்து ஹசார்டஸா ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும்னா சூசிங் ப்ராப்பர் மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னது? வாட் இஸ் திஸ்? ரோப் கார். ரோப் கார் இல்ல விஞ்ச்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஒரு விஞ்ச்ல போறப்ப அந்த கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் இட் ஷுட் வித்ஸ்டாண்ட் த, நம்ம போற வெயிட், அந்த காரோட வெயிட்டை வந்து அந்த ரோப் வந்து இட் ஷுட் அது டென்ஷன்ல இருக்கும். அந்த ரோப் அந்த கார் வந்து இதாகிறப்ப பிகாஸ் ஆஃப் வெயிட் கிராவிடேஷனல் புல் டவுன்வர்ட் இருக்கும். ஸோ அந்த புல்னால இந்த ரோப் டென்ஷன்ல இருக்கும். அந்த டென்ஷன் வந்து அந்த ரோப் காரோட வெயிட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ற அளவு இருக்கும். இல்லாட்டி இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இல்லையா? அது வந்து சப்போஸ் அந்த கேபிள் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு ஹைட்ல அது போயிட்டு இருக்கும். ஸோ ஆல் நம்ம டெய்லி நார்மலா யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள்ல இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதுல வந்து நமக்கு எந்த விதமான டேஞ்சரோ ஹசார்டோ இல்லாத ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்றதுனாலதான் we are just like that using all these things. Okay, these are just few examples. இத தவிரவும் நிறைய you can think of many more examples. Okay, so அதனாலதான் study of mechanical properties is very important. இதெல்லாம் தாண்டி வந்து எத்தனை பேர் வந்து கொல்லம்பட்டறையை பார்த்திருப்பீங்க எல்லாருமே? அதுல என்ன பண்ணுவாங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொல்லம்பட்டறைன்றது என்ன? பிளாக் ஸ்மித் இல்லையா? இரும்பை எப்படி என்ன பண்ணுவாங்க? அருவாளா இது பண்ணுவாங்க, இல்ல கடப்பாரை, இல்ல வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிட்டு அப்புறம் அதை அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் அதை இதை வச்சு.
பாத்திருந்தீங்கன்னா கறி ஆட் பண்ணிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? எஸ் மேம். கரித்தூள்ன்றது என்ன? வாட் இஸ் கோல் என்ன? கோல்ல சார்கோல்ல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு மேம். கார்பன். சோ அயன்ல கார்பன் கலந்ததுன்னா அயனோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாறும். நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேல, அதாவது அயனோட கண்டென்ட்டுக்கு சில ரேஷியோ ஒரு 2% பை வெயிட் தாண்டி கார்பன் போறப்ப வார்ப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வார்ப்பு சட்டி, இந்த வானொலி எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதுல வார்ப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வார்ப்பு, கேஸ்ட் அயன் இங்கிலீஷ்ல வார்ப்பு இரும்பு. வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வார்ப்பு இரும்புன்றது அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்றது தெரியுமா? கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி, மண்பானை மாதிரி தான் வார்ப்பு இரும்புல செஞ்ச பாத்திரங்களும். ரொம்ப வேகமா தரையில விழுந்ததுன்னா அதுவும் உடைஞ்சிரும். ஓகே, சோ இட் பிகம்ஸ் பிரிட்டில். சோ என்டையர் அயன் வந்து வெரி ஹார்ட் மெட்டீரியல். ஆனா கார்பன் கண்டென்ட் அதிகமாகிறப்ப அதோட ப்ராப்பர்ட்டியே சேஞ்ச் ஆகும். இன் அடிஷன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீட் பண்றப்ப அது வந்து அந்த ரெட் ஹாட்டா இருக்கிறப்ப நீங்க வந்து ஈஸியா அதை வந்து ஒரு அருவாமனையாவோ அதை வந்து ஹேமர் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஒன்ஸ் சரி ஹேமர் பண்ணி அந்த ஷேப்ல அந்த ஷார்ப்பா கொண்டு வந்த பிறகு அப்படியே ஹாட்டாவே விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? வாட்டர்ல போட்டுருவாங்க மேம். ஹீட்டிங் டு வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் டிப்பிங் இட். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கொல்லும்பற்றையில அவங்க வந்து பெருசா இதை பத்தி எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணாம ஓவர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க லெபார்டரியில வென் யூ டூ மெட்டீரியல் சயின்ஸ் இன் லேப்ஸ் அதை வந்து ரொம்ப மெத்தாடிக்கலா இத்தனை டெம்பரேச்சர், இவ்வளோ ப்ரிசைஸா டெம்பரேச்சர், இவ்வளோ ப்ரிசைஸ் ப்ரெஷர், இந்த டெம்பரேச்சருக்கு கூல் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அதுல ஒர்க் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, சோ ஆல் திஸ் ஹேவ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் சோ லாங். ஒன்லி அதுல ஸ்பெஷலைஸ் பண்றவங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா அவங்க அழகா பண்ணிடுவாங்க. அதை நம்ம வந்து we are learning it methodically so that futureல நீங்க ஏதாவது இந்த மெட்டீரியல்ஸ்ல ஒர்க் பண்றப்ப this may be of help. அதுதான் அந்த மாதிரி தான் நீங்க இதை அப்ரோச் பண்ணிக்கணும். ஓகே, சோ இது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். we are just அதை பத்தி இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா we are understanding. ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது அந்த மாதிரி தான். சோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே I will just skip few slides. இது நம்ம will come back to this. Yeah, these are the factors affecting elastic modulus. இப்ப நம்ம ஒரு கொல்லும்பற்றை பத்தி பேசணும் இல்லையா? சோ கொல்லும்பற்றையில நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டீடைல்டா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு படிக்கிறோம். சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், அயனை ஹீட் பண்றாரு. சோ ஹீட் பண்றப்ப அது வந்து ஹார்டா, அதோட ஹார்ட்னஸ் குறையுது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் குறையுது, அதாவது எலாஸ்டிக் மாடுலஸ் குறையுது. when temperature rises the elastic modulus comes down. Okay, and the ultimate tensile strength கம்மி ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஹீட் பண்ண ஆயினா ரொம்ப ஓங்கி ஹேமரால அவங்க அடிக்கிறப்ப அது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடும், அதாவது பிரேக் ஆயிடும். ஓகே, சோ அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் த மெட்டீரியல் கேன் வித்ஸ்டாண்ட் தான் நான் டென்சைல் ஸ்ட்ரெங்த்னு சொன்னேன் இல்லையா? சோ டென்சைல் ஸ்ட்ரெங்த் as well as modulus of elasticity comes down when temperature increases. இந்த ஒரு சென்டென்ஸ் நீ எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் they may ask what is the effect of temperature on the modulus of elasticity and tensile strength அப்படின்றது 2 மார்க்ஸ்ல ஒரு யூனிவர்சிட்டி 1 or 2 யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர்ஸ்ல அது வந்திருக்குது. சோ என்ன ஆன்சர்? what is the effect of temperature on the modulus of elasticity and tensile strength அப்படின்றதுக்கு what will be your answer? yes, அதானே சொன்னேன். நான் ஆன்சரை சொல்லிட்டு தான் திருப்பியும் क्वेश्चन கேக்குறேன். யாரும் ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. someone come up and tell the answer. டூ மார்க்ஸ் வந்து நீங்க வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அரசு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா எலாஸ்டிக் மாடுலஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ டெம்பரேச்சர் ஆக்சுவலா we should say it as temperature increase causes decrease in modulus of elasticity as well as tensile strength. அதாவது அது அந்த சப்ஸ்டன்ஸ் வித்ஸ்டாண்ட் பண்ற மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும்.
கம்மி ஃபோர்ஸ்லயே மெட்டீரியல் வந்து பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு இன்னொரு நேம் வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர்? am I audible? எஸ் மேம். ஒரு ஆன்சர். Audible. ஸோ பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஹேமரிங். ஹேமரிங் வந்து ஹேமரிங் ஆர் ரோலிங், அதாவது நம்ம இதுக்கு பேரு கோல்ட் ஒர்க்கிங். நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டு கொல்லம்பற்றையில அந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தோம். பட் நார்மல் டெம்பரேச்சர்ல இஃப் வி ஆர் கோயிங் டு ஹேமர் அ மெட்டீரியல், ஆக்சுவலா வந்து எல்லா மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மெட்டல்ஸ் வந்து தே ஆர் கிறிஸ்டலைன். கிறிஸ்டலைன்றது ஒரே சிங்கிள் கிறிஸ்டலா அது இருக்காது. there will be so many அதாவது ஓரியன்டேஷன் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுக்கு பேர் வந்து நம்ம இட் இஸ் கால்ட் as grain boundaries. grains ன்னு பேரு. சாரி, அதாவது இப்போ ஒரு சிங்கிள் கியூப் ஆஃப், அதாவது ஒரு பர்டிகுலர் சாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிறிஸ்டலைனா இருக்கும், which means the planes are ரெகுலர்லி ஸ்பேஸ்ட். அதாவது ஒரு கிறிஸ்டல் பிளேன் அப்படின்றது என்னன்னா, நம்ம இதை பத்தி லாஸ்ட் யூனிட் படிக்கல we will discuss more in detail. ஒரு பிளேன்ல சில ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது இந்த லைனா வரைஞ்சிருக்கிறது எல்லாமே கிறிஸ்டல் பிளேன்ஸ். ஸோ இந்த கிரெயின்ல இந்த மாதிரி ஓரியன்ட் ஆயிருக்கும். there may be another grain where the orientation may be different. இதுக்கு பேரு this is called polycrystalline material. okay, mostly நமக்கு நேச்சர்ல எல்லாமே polycrystalline தான் இருக்கும். so there may be few more grains. அதுல ஓரியன்டேஷன் மே பி ஸ்டில் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து கிரெயின் பவுண்டரிஸ் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்க கிரெயின்ஸை when I normal temperature, அதனால இதுக்கு இந்த hammering or rolling is also known as cold working. அதாவது we are working on the material when it is cold. It's called cold working. கோல்ட் ஒர்க்கிங் என்ன பண்ணும், இந்த மாதிரி இருக்க கிரெயின் பவுண்டரிஸ கிரெயின் சைஸே வந்து மாறிடும். ஓகே, so because of cold working this material may actually have many more grains. ஓகே, சோ இந்த கிரெயின்ஸ் அதிகமாகிறதுனால என்ன ஆகும், இது வந்து it again increases. so increase in hammering increases the modulus of elasticity. அது வந்து resistance to breaking or resistance to forces will increase. okay, so cold working increases the number of grains in the material. அதனால plastic deformation resists further plastic deformation. அதனால modulus of elasticity and tensile strength increase ஆயிடும் cold working நால. okay, so then annealing. annealingன்றது reversing the cold working. furnaceல இந்த மெட்டீரியலை ஹீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி அதிகமா grain boundaries இருக்க மெட்டீரியலை furnaceல ஹீட் பண்ணிட்டு allowing it to cool in the furnace. this is annealing is usually called as furnace cooling. quenching cooling suddenly. okay, so annealing வந்து reverses the effect of cold working. அதாவது அதிகமா இருக்க grain boundaries கம்மியாகும் and thereby பாத்தீங்கன்னா the elastic properties are actually decreasing due to annealing. அதாவது modulus of elasticity, tensile strength ரெண்டுமே decrease ஆகும். effect of impurities நம்ம again கொல்லம்பற்றை பத்தி டிஸ்கஸ் பண்ணிலே பார்த்தோம். கார்பன் ஆட் பண்றப்ப the property actually varies. அது வந்து
breaking stress comes down. Break ஆயிடும் சீக்கிரமான்னு பார்த்தோம். So again it depends on the impurity. இது iron வந்து carbon when added to iron decreases the elastic property, whereas potassium வந்து increases the elastic property. Potassium in gold, KDM னு வாங்குறோம்ல ஜுவல்லரி வாங்குறப்ப, இப்ப முன்னாடி எல்லாம் காப்பர் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பொட்டாசியம் ஆட் பண்றாங்க. 916 KDM அப்படின்னு சொல்றாங்கல்ல, 91.6% gold and the remaining potassium with other components. Okay, so அந்த மாதிரி depending on the impurity the elastic modulus may increase or decrease. Okay, so these are the factors affecting the elastic modulus. So now let us get back to the types of modulus of elasticity. Okay, so, modulus of elasticity annealing allow the heat material cool slowly to reduce the internal stresses. Cold working will resist breaking of the material. ஆமா, கோல்ட் ஒர்க்கிங் வந்து ஃபர்தரா பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு, ஏன்னா நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் அதிகமாயிடும். ஸோ ஃபர்தரா பிரேக் ஆகாம இருக்கிறத ரெசிஸ்ட் பண்ணும் கோல்ட் ஒர்க்கிங். வேற அனீலிங் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். அதாவது கோல்ட் ஒர்க்கிங்ல நடந்ததை ரிவர்ஸ் பண்ணி நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி கிரெயின் சைஸ் வில் இன்க்ரீஸ் இந்த மெட்டீரியல் when we anneal. அனீல்ன்றது ஃபர்னேஸ் கூலிங். அதாவது ஃபர்னேஸ்ல ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணிட்டு allowing it to slowly cool. It is slow cooling. So coming back to the modulus of elasticity, நம்ம மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் அசோசியேட்டட் ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்கும், அண்ட் தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு பார்த்தோம். So linear stress by linear strain is Young's modulus. Okay, so when you have a material, ஒரு cuboidal material இருக்கிறப்ப, when you are applying stress, that is applying force on either direction, the length may get increased from L to L plus delta L. If F is the force and A is the area of cross section, then the stress is force by area with unit Newton per meter square, and linear strain is delta L by L. நம்ம மத்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹியர் ஐ வுட் லைக் டு டிஸ்கஸ் ஒன் மோர் திங். சப்போஸ் இங்க வந்து ஒரு திஸ் இஸ் ஸ்கொயர் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோ, ஸ்கொயர் ஃபேஸ் ஆஃப் சைடு டின்னு வச்சுக்கோ. ஸோ தேர் வில் பி அ சேஞ்ச் இன் அந்த ஸ்கொயர் ஃபேஸோட சைட்லயும் ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா? This is known as lateral strain. So now I have a question for you. Linear strain increase ஆனா lateral strain எப்படி இருக்கும்? தமிழ்ல சொல்லுங்க. தமிழும் yes, it will decrease ma'am, lateral strain, the size of the ஆமா diameter. ஏன்னா மெட்டீரியல் வந்து law of conservation of mass படி it should remain constant. மெட்டீரியல் ஒன்னும் புதுசா கிரியேட் ஆயிட்டு இருக்காது. ஓகே, so length increase ஆனா the side should decrease. Okay, side வந்து கம்மியாகும். So the Young's modulus பார்த்தோம். So அதுல இந்த lateral stress பத்தியும் பார்த்தோம் இல்லையா? So now I will skip few more slides and go to this. Poisson's ratio அப்படின்னு ஒன்னு இருக்கு. Poisson's ratio is the ratio of lateral strain. அதாவது length பத்தி மட்டும்தான் நம்ம Young's modulus இல்ல longitudinal stress பத்தி பேசல. length பத்தி மட்டும்தான் we are interested. That is if there is a wire of length L and if a force F acts on it, then the wire may be elongated to L plus. So இது வந்து
இது பாத்தீங்கன்னா there may be a small increase in length delta L அப்படின்ற அளவு increase in length இருக்கலாம். ஸோ இந்த வயர் இந்த லெங்க்த்தை பத்தி மட்டும்தான் we were interested. ஸோ இப்போ இந்த வயர்ல there is a lateral dimension இல்லையா, அதாவது இந்த லெங்க்த்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் lateral அப்படின்னு சொல்றோம். ஓகே, so this lateral dimension will actually decrease. நான் முன்னாடி cuboid சொன்னேன். So here circular cross sectionல the diameter may actually decrease. Delta D will be negative. Okay, so adinaladan Poisson's ratio is a positive quantity. So that's why we are including a negative sign for Poisson's ratio. Okay, so length increase ஆகிறப்ப diameter decrease ஆகும் because of the law of conservation of mass வந்து நமக்கு conserved ஒரு given quantity ல, அதாவது ஒரு given வயர்ல புதுசாலாம் mass ஃபார்ம் ஆகாது. நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த எண்ட் ஃபிக்ஸட்னு வச்சுக்குவோம். this is before force is applied. இது வந்து அதே வயர் after force is applied. ஓகே, சோ L என்ற லெங்த் வந்து L plus delta L ன்னு நமக்கு லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது. So longitudinal strain அப்படின்றது delta L by L. Similarly lateral strain என்றது delta D by D. So this ratio is called the Poisson's ratio. எதுக்காக இந்த Poisson's ratio அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரப்பர் பொறுத்தவரையும் can you imagine what the Poisson's ratio would be? Poisson's ratio சில புக்ல சிக்மான்னு represent பண்ணுவாங்க, சில புக்ல மியூன்னு represent பண்ணுவாங்க. But Poisson's ratio the value should lie between 0 less than mu less than 0.5. Negative value of Poisson's ratio is not possible. Okay, so ஏன்னா negative value of Poisson's ratio னா அதாவது linear strain increase ஆகிறப்ப lateral strain increase ஆகுறதா, அது it violates the law of conservation of mass. So we go only positive values of Poisson's ratio are possible. And பாத்தீங்கன்னா கான்கிரீட்டுக்கு, for concrete the value is Poisson's ratio வந்து it lies between 0.1 and 0.2. ஜீரோவா இருக்கிறது வந்து it's not possible. ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஜீரோவா எதுக்கு இருக்கும்னா கார்க்குக்கு இருக்கும். கார்க் வந்து கொஞ்சம் லெங்த் இன்க்ரீஸ் ஆனாலும் it doesn't the lateral dimension doesn't change much. Okay, so this is regarding Poisson's ratio and its அதோட importance பார்த்தாச்சு. Coming back to நம்ம Young's modulus பார்த்தோம், it is longitudinal stress by linear strain. Coming back to rigidity modulus, shear stress by shear strain. So if you have a block of material like this and if forces are being applied in this direction that is tangential to the surface, then the block may be sheared by an angle theta. So இங்கேயும் force by area தான் வந்து stress, shear stress. And you know நம்ம அந்த SI units படிச்சிருப்பீங்க. SI unitsல angle-ஓட யூனிட் என்ன? angle-ஓட யூனிட் SI unitsல Unitless. Yes, Soumya. Radians. Yeah, right. Okay. So radians ன்றது அதோட யூனிட் இருக்கு, பட் it's a நமக்கு dimensions பாத்தீங்கன்னா radians don't have dimension. Okay, ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ரேடியனோட டெஃபினிஷன் தெரியுமா உங்களுக்கு? Do you know the definition of one radian? Yes. What is one radian? என்ன யாரோ அன்மியூட் பண்றீங்க? பாலாஜி, ஒன் ரேடியனோட யூனிட் என்ன சொல்லுங்க? ஒன் ரேடியன்றது என்ன?
180 by pi, ma'am. 180 by pi. Yeah, pi radians வந்து 180 degree. So 1 radian is 180 by pi. That's a correct answer. ஆனா வந்து பிசிக்கலா நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா கன்சிடர் a sector of a circle. ஒரு சர்க்கிள்ல ஒரு போர்ஷனை நம்ம கன்சிடர் பண்றோம். இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. What is the arc length L here? Arc length இங்க என்ன எல்லாம் மறந்துருச்சா? பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். திஸ் இஸ் அ போர்ஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே, நம்ம ஒரு சர்க்கிள்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். திஸ் இஸ் கால்ட் செக்டார் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள்ல ஒரு செக்டார் கன்சிடர் பண்றோம். தீட்டா இஸ் த ஆங்கிள். Here, angle subtended at the circle by an arc equal to length of the radius. எஸ் ராகவி, கரெக்ட் ஆன்சர். அதாவது நான் சொல்ல வந்தது அவங்க ரேடியனுக்கான டெஃபினிஷனை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எல் இஸ் ஆர் தீட்டா. செக்டார் என்ன இது? சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருக்கும் மறந்துருச்சா? ஆர்க் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் டைம்ஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் இல்லையா? And as Raghavi இந்த chat boxல அவங்க போட்டிருக்கிறது போல angle subtended at the circle by an arc equal to the length of the radius. அதாவது L நோ R இருந்தா, if L equal to R then theta is 1 radian. 180 by pi ன்னு சொன்னீங்கல்ல பாலாஜி, அதோட வேல்யூ என்ன? பையோட வேல்யூ என்ன? 360 180 360 by 2 pi. ஓகே, 180 by pi. பையோட வேல்யூ என்னன்னு கேட்டேன் நானு. 180 தான் மேம். நான் டிகிரில கேக்குறேன், நியூமரிக்கல் வேல்யூ கேக்குறேன். பிரவீன் 22 by 7. 22 by 7 3.14 கரெக்ட். ஓகே, 22 by 7ன்றதுதான் பையோட வேல்யூ. ஓகே, சோ 3.14 ஆல நீ 180 டிவைட் பண்ணினா கிட்டத்தட்ட 57 டிகிரி few minutes வரும். ஓகே, சோ ஒரு ரேடியன் அப்படின்றது வந்து இதுதான் 57 டிகிரி few minutes. 24 54 வரும். என்னோட அது எக்ஸாக்ட்டா தெரியல, நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 2958 மேம். 2958 வரும். 57.2958 எஸ் மேம். 57.2958 degree. Okay, so இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த டிகிரி மினிட்ஸ் எல்லாம் எழுதுறப்ப. ஏன்னா 0.2958 டிகிரிய தூக்கி 29 மினிட்ஸ்னு போடக்கூடாது. ஓகே, ஏன்னா ஒரு டிகிரி 60 மினிட்ஸ். நம்ம எதனால வந்து ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரின்னு எடுத்தாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல எதனாலனா, நம்ம ஒரு வருஷம் எத்தனை நாள் இருக்கு? 360 நாள். 365 மேம். 365. அதுலயே நிறைய டவுட் இருக்கு போல இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு வருஷத்துல எத்தனை நாள்ன்றதுலயே 360 லீப் இயர்ல வந்து 366 வரும், நார்மலா 365 வரும். ஓகே, அது நான் ரொம்ப ப்ரிசைஸ் எல்லாம் கேட்கல. நார்மலா ஒரு இயர்ல 365 டேஸ் இல்லையா? சோ அந்த 365 அப்படின்றத அப்ராக்சிமேட்டா 360ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அததான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டிகிரி, அதாவது சன்னை சுத்தி வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல எர்த் சுத்துது அப்படின்னாலும் இட் இஸ் அப்ராக்சிமேட்டா அது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துற மாதிரி அசியூம் பண்ணிட்டு, அதே மாதிரிதான் ஒரு சர்க்கிள்க்கு 360 டிகிரின்றது இட் இஸ் அது நம்ம கன்வென்ஷனலா யூஸ் பண்ற ஒரு இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் யூனிட். ஒரு ரேடியன் அப்படின்றது தான் வந்து எஸ்ஐ யூனிட். பட் இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஏன்னா எல் பை ஆர் லென்த் பை ரேடியஸ் தானே தீட்டா, ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஸோ மீட்டர் பை மீட்டர் கோஸ் ஆஃப். ஸோ இட் இஸ் ஆல்சோ டைமென்ஷன்லெஸ். நான் இப்ப எதுக்கு இதெல்லாம் இது பட் நான் இப்ப சொல்லியிருக்க இந்த எல்லா கான்செப்டுமே உனக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து டீவியேஷன் தான். நம்ம ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு வந்து தீட்டான்னு சொல்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் டீவியேஷன் ஃப்ரம் த சிலபஸ் தான். பட் ஸ்டில் இது இந்த கான்செப்ட் எல்லாமே உனக்கு பின்னாடி யூஸ் ஆகும். தென் அண்ட் தேர் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. ஐ வில் டெல் யூ வேர் இட் இஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ இங்க ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு வாட் இஸ் த யூனிட் தென்?
Newton per meter square. Shear stress ஓட யூனிட் தான். ஏன்னா shear strain though it has a unit, அதுக்கான dimension it is dimensionless. Okay, so shear stress by shear strain-ன்றதுனால rigidity modulus it is represented by eta and its unit is Newton per meter square as well. அடுத்தது bulk modulus. So bulk modulus நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல ஒரு bulk material when forces are acting on all directions and forces are acting on all directions, there is a change in volume delta V by V அப்படின்றது தான் volume strain. So pressure is again force by area. So bulk stress is pressure which is force by area. So அதோட யூனிட்டும் Newton per meter square. Okay, so I think we have discussed the three moduli of elasticity. அதோட physical meaning என்ன, இதெல்லாம் numerical expressions பார்த்தோம். இப்போ physical meaning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா resistance to change in length தான் வந்து modulus of அதாவது Young's modulus அப்படின்னு சொல்றோம். resistance to change in planes ஒன்ன பொறுத்து ஒன்னு இப்படி ஷியர் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அதாவது இப்படி ரெண்டு மூணு பிளேன் இருக்கு and this is the axis of the plane. So in the plane வந்து with respect to this plane if it is shearing through an angle theta அதுக்கு பேரு தான் shear. So resistance to motion of the planes is called the shear modulus and resistance to changes in volume is bulk modulus. இதுதான் physical meaning of moduli of elasticity. இந்த ரிலேஷன் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே கிவிங் யூ த ரிலேஷன். இது வந்து நம்ம டெரிவேஷன் பார்ட் வந்து உங்க சிலபஸ்ல இட்ஸ் நாட் தேர், பட் சில புக்ஸ்ல தேர் மே பி டெரிவேஷன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லுக் அப் அட் த டெரிவேஷன். டெரிவேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ரிலேஷன் மட்டும் சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். Give the relation between Young's modulus, bulk modulus and rigidity modulus அப்படின்றது கேட்கலாம். So 9 by y is Young's modulus equal to 3 by eta, eta is rigidity modulus plus 1 by k is bulk modulus. Okay, so அப்புறம் Poisson's ratio நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Then we also had a discussion on factors affecting the modulus of elasticity. So at the end of this lecture, these are your takeaways. இன்னைக்கு லெக்சர்ல நீங்க வந்து relation between the three moduli of elasticity, மூணு moduli of elasticity in detailed பார்த்தோம். We also discussed what is Poisson's ratio. அப்புறம் stress strain diagram ஓட uses என்ன அப்படின்றத பார்த்தோம். And what are the factors affecting the modulus of elasticity and tensile strength. Tensile strengthன்றது இங்க maximum stress the material can withstand. அதாவது ultimate tensile strength அப்படின்றத tensile strength அப்படினு சொல்லுவோம். சரியா? So all these we saw. Any questions? Thank you. Any more doubt? Thank you, ma'am. Thank you, ma'am. Okay. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Okay. சரிப்பா, நீங்க வேற எதுவும் டவுட் இல்லாட்டி you can leave the meeting one by one so that we can end the call.